Class 12th standard, subject chemistry, unit 4th unit, lesson transition and inner transition element. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட் பார்த்தோம். ஸோ அதனுடைய கான்செப்ட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஹவு மெனி எலக்ட்ரான் சிங்கிள் எலக்ட்ரானாக இருக்கோ அதை பொறுத்து அதனுடைய மேக்னெட்டிக் வேல்யூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 0 எலக்ட்ரான் அன்பேராக இருந்தால் டயாமேக்னெட்டிக் இருக்கும். ஸோ D10 அண்டு D0 டயாமேக்னேச்சர் ஆகும். மற்ற சிங்கிள் எலக்ட்ரான் எவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்குது அதை பொறுத்து மேக்னெட்டிக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்றதை லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டி பிளாக் அல்லது டிரான்சிஷன் எலமெண்ட்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸில் கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வினையூக்கி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வினைவேக மாற்றி என்ற பேரில் சொல்லலாம். முதல்ல என்னுடைய கான்செப்ட் பார்க்கலாம். தி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சச் as பாலிமர், ஃப்ளேவர் அண்டு ட்ரக்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி பாலிமர் ப்ராடக்டோ அல்லது வாசனை பொருட்கள், மருந்துகள் தயாரிக்க பெரும்பாலான கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இந்த டி பிளாக் எலமெண்ட்டினுடைய இம்பார்ட்டன்ட் ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஹவ் adverse effect on the environment, so there is an interest for eco-friendly alternatives. பொதுவாகவே ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் பல்வேறு ப்ராடக்ட் உருவாகும்போது என்விரான்மெண்ட்டு கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இதை மாற்றி சுற்றுப்புறத்துக்கு ஓரளவு தீங்கு விளைவிக்கக்கூடிய இருக்கிற வேதிப்பொருட்களை குறைக்கிறதும் முக்கியமான ஒரு கான்செப்டாக இங்கே பார்க்குறோம். அதுக்கு இங்கே இருக்கிற டி பிளாக் எலமெண்ட் எவ்வாறு பயன்படுகிறத பார்க்கலாம். இன் திஸ் கான்டெஸ்ட் கேட்டலிஸ்ட் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆர் அட்வான்டேஜஸ் as they require low energy. பொதுவாக ஒரு மேனுஃபேக்சர் ஆஃப் ப்ராடக்டில் குறைவான எனர்ஜிலேயே வேஸ்டேஜ் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன தேவையில்லாத தீங்கு விளைவிக்கக்கூடிய வேஸ்டேஜ்கள் குறைச்சோம், ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியும் அதிக அளவு ரியாக்டண்ட்டை ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு உண்டான வழிகளை தான் நம்ம கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், பயன்படக்கூடிய ஒரு வேதிப்பொருள். மெயின் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் யூஸ் டிரான்சிஷன் மெட்டல் ஆர் their compounds as catalyst. பெரும்பாலான ப்ராடக்ட் உற்பத்தியில் இந்த டிரான்சிஷன் இருக்கிற பல மெட்டல்களும் அதோட காம்ப்ளெக்ஸ் அல்லது காம்பவுண்ட்ஸ் அதனுடைய சேர்மங்களும் பெரும்பாலும் கேட்டலிஸ்டாக செயல்படுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். டிரான்சிஷன் மெட்டல்ஸ் as energetically available d orbitals that can accept electron from reactant molecules. பொதுவாக டிரான்சிஷன் மெட்டல் நம்ம பார்த்திங்கன்னா D1 to D10 வரைக்கும் எலக்ட்ரான் நிரப்புவோம். எனவே D1லேருந்து நிரப்பிட்டே வர்ற ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காலி ஆர்பிட்டால், அதாவது எம்டி வேகண்ட் ஆர்பிட்டால் இருக்கும். இந்த வேகண்ட் ஆர்பிட்டால் எம்டியில் இருக்கிற எம்டியில் வேறு ஒரு லிகாண்ட் அல்லது வேறு ஒரு மெட்டல் அதனுடைய கான்செப்ட் படி தரக்கூடியதை இதை அக்செப்ட் பண்ணி டி எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறதுனால ஸோ ரியாக்டன்ட்லேருந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி தேவையான மாடிஃபை கொடுத்து திரும்ப எலக்ட்ரானை டொனேட் பண்ணுற கேரக்டர்ஸ் இருக்குது டி பிளாக் எலமெண்ட்டுக்கு. ஸோ மெட்டல் கேன் ஃபார்ம் பாண்ட் வித் ரியாக்டன் மாலிகுல் யூஸிங் இட்ஸ் டி எலக்ட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கினுடைய ஹைட்ரஜன் சேர்த்தலில் the alkene bonds to an active site by using pi electrons with an empty d orbital of the catalyst. ஸோ இங்கே இருக்கிற டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் வந்து பை பாண்ட் சொல்லுவோம். இந்த பை பாண்ட் எலக்ட்ரான் டி ஆர்பிட்டாலில், ஸோ எக்ஸாம்பிளுக்கு நிக்கலை கூட எடுத்துங்க. நிக்கல் மெட்டலில் டி ஆர்பிட்டால் காலியாக இருக்கும். அந்த டி ஆர்பிட்டால் காலியாக இருக்கிற எம்டி ஆர்பிட்டாலில் இந்த பை எலக்ட்ரான் டொனேட் பண்ணி அந்த எலக்ட்ரான் மீண்டும் ஹைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி நமக்கு பாண்ட் ஃபார்மேஷன் பழையபடி கேட்டலிஸ்ட்டும் ரீஜெனரேட் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது டிரான்சிஷன் எலமெண்ட் அதிக அளவு பயன்படுது. தி சிக்மா பாண்ட் இன் ஹைட்ரஜன் மாலிகுல் பிரேக் அண்ட் ஈச் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஃபார்ம் பாண்ட் வித் டி எலக்ட்ரான் ஆன் atom in the catalyst. The two hydrogen atom then bond with partially
broken pi bond in the alkene to form an alkane. ஸோ எதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா இது பார்ஷியலி பாண்ட் பகுதி அளவு பிளவுபட்டு ஹைட்ரஜன் ரெண்டு பக்கமும் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகி நமக்கு அல்கேன் தருது. இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிறது டி பிளாக் எலிமெண்ட்டில் இருக்கிற ஒரு மெட்டல். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நிக்கல் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷனில் இந்த கேட்டலிஸ்ட்டாக மெட்டல் பயன்படுது. அடுத்து in certain catalyst process the variable oxidation state of transition metal find application, for example in the manufacture of sulfuric acid from SO3 vanadium pentoxide. பொதுவாக சல்ஃபூரிக் ஆசிட் தயாரிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் SO3 பயன்படுது, அதில் தான் தயாரிக்கிறோம். SO3 நாம் பெறுறதுக்காக வெனேடியம் பென்டாக்சைடு என்ற கேட்டலிஸ்ட்டை பயன்படுத்துகிறோம், V2O5. ஸோ இது என்ன பயன்படுதுன்னா SO2வை SO3ஆக கன்வெர்ட் பண்ண பயன்படுகிறது. ஆனால் SO3 சல்ஃபூரிக் ஆசிட் தயாரிக்க பயன்படுது. தேர்ஃபோர் இந்த வெனேடியம் பென்டாக்சைடு ஒரு ஆக்சினை SO2 கொடுத்து 4 ஆக்சினாக மாறுது. ஸோ வெனேடியம் டெட்ரா ஆக்சைடு V2O4 ஆர் VO2 அப்படின்னு சொல்லலாம். தேர்ஃபோர் இந்த மாதிரி கேட்டலிஸ்ட்டாக பல்வேறு இடங்களில் இந்த டி பிளாக் எலிமெண்ட் பயன்படுகிறது. அதே போல் ஹைட்ரோ ஃபார்முலைசேஷன் ஆஃப் ஒலிஃபின், இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பேன், கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் இதோடு சேர்ந்து கோபால்ட் கார்பனையில் நம்ம ஆட் பண்ணோம்னா கோபால்ட் கார்பனைல் இங்கே நமக்கு கேட்டலிஸ்ட்டாக செயல்படுது. கோபால்ட் ஒரு மெட்டல். ஸோ அதனுடைய கார்பனில் சேர்ந்து செயல்படும் போது நமக்கு பியூட்டேன் 1ஏல் ஆர் 2-மித்தைல் ப்ரொப்பேன் 1ஏல் பயன்படுகிறது. ஸோ இது வந்து ஹேல்னு படிக்கணும், ஆல்டிகைடு குறிக்கும். ஹால்னு படிச்சுன்னா ஆல்கஹால் குறிக்கும். தற்போ ஒரு பியூட்டேன் 1ஏல். அதே போல் 2-மெத்தில் ப்ரொப்பேன் 1ஏல். ஸோ அதாவது ஆல்டிகைடு தான் நம்ம ஃபங்க்ஷன் குரூப்பாக அங்கே கன்சிடர் பண்ணுறோம், அதனால் 1ஏல்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்க்கும்போது 1 2 3, ஸோ 3 நம்பர் வருது இல்லையா. அப்போ செகண்ட் கார்பனில் மெத்தில் குரூப் விடுபட்டிருக்கு. தர்ஃபோர் இது 2-மெத்தில் ப்ரொப்பேன் 1ஆல் இது தயாரிக்கவும் இந்த கேட்டலிஸ்ட் பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரிப்ரேஷன் அசிட்டிக் ஆசிட் ஃப்ரம் அஸ்டால்டிக், அஸ்டால்டிக்கிலிருந்து அசிட்டிக் ஆசிட். ஸோ ஒரு ஆக்சிஜன் அப்சர்வ் ஆகி நமக்கு கிடைக்கிறது. இது ருகிடியம் இரிடியம் காம்ப்ளெக்ஸாக உருவாக்கக்கூடிய ஒரு கேட்டலிஸ்ட். அதே போல் ஜிக்லர்-நேட்டா கேட்டலிஸ்ட், ஏ மிக்சர் ஆஃப் டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு அண்ட் ட்ரைஆல்கைல் அலுமினியம் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபார்மலைசேஷனுக்கு இந்த ஜிக்லர்-நேட்டா கேட்டலிஸ்ட் பயன்படுது. ஸோ டைட்டானியம் டெட்ராக்ளோரைடும் அதே போல் அலுமினியம் ட்ரை இத்தைல் குரூப். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான கேட்டலிஸ்ட்டாக என்ன டிரான்சிஷன் எலிமெண்ட் பயன்படுகிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு வேறொரு இதே மாதிரியான மாலிகுலோட சேர்றதாகவும், ஸோ முன்னாடி இருக்கிற CHக்கு தென் இதே மாதிரி CH2 வந்து சேர்றதாகவும் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார் போட்டு காட்டியிருக்காங்க. இது கண்டினியூவாக எவ்வளோ எடுத்துருமோ N மாலிகுல் எடுத்துக்கிட்டால் N அளவு லாங் செயினாக கிடைக்கும். இது வந்து பாலி ப்ரொப்பலின் சொல்லுவோம். பொதுவாக இது வந்து ப்ரொப்பலின் போல் திரும்ப அடிஷ்னல் ஆகிட்டு லாங் செயினாக கிடையாது. இது பேர் பாலி ப்ரொப்பலின். தேங்க்யூ. See you next class.